செயலாளர் அன்பிற்கினிய மணிவாசம் அவர்களும் துறைநிலை ஆணையாளர்களும் ஒருங்கிணைந்து தமிழிலும் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றோம். நடைபெறப் போகின்ற ஒன்றை நாங்கள் ஆர்ப்பாட்டம் முற்றுகை என்ற பிறகுதான் இது நடந்ததாக கூறுவதற்காக ஒருங்கிணைந்து தமிழிலும் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றோம். நடைபெறப் போகின்ற ஒன்றை நாங்கள் ஆர்ப்பாட்டம் முற்றுகை என்ற பிறகுதான் இது நடந்ததாக கூறுவதற்காக. திருச்செந்தூரில் தமிழில் குடமுழுக்கு நடத்தப்படும் என அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளரிடம் தெரிவித்த இருக்கக்கூடிய சூழலில் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மதிவாணன் பிரிக்க கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், செய்தி குறித்த முழுவதும். வணக்கம். அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுவை பொறுத்தவரையில் மதுரையில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இன்று மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார். மதுரை விமான நிலையம் வந்தடைந்தவர் மிக விரைவில் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பூன்றன் கோயிலில் மிக விரைவில் குடமுழுக்கு விழா என்பது நடைபெற இருக்கிறது. அதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் தற்சமயம் நடைபெற்றிருக்கிற சூழ்நிலையில் அனைத்து பணிகளையும் ஆய்வு செய்வதற்காக வருகை தந்திருந்தார். வருகை தந்திருந்த பொழுது செய்தியாளர்களை சந்தித்த பொழுது பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தற்சமயம் நாங்கள் நடத்திய படங்களில் நடத்திய அந்த முருகன் மாநாடை பொறுத்தவரையில் எந்த அரசியல் கட்சியினரும் நாங்கள் அழைக்கவில்லை. அதே சமயம் தற்சமயம் மதுரை மாநகரில் நடைபெறக்கூடிய அந்த முருகன் மாநாட்டிற்கு நாங்கள் எந்தவித இடையூறும் செய்யவில்லை. அது நடக்கட்டும் என்றுதான் எங்களுடைய விருப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையான பக்தர்கள் அங்கே கலந்து கொள்ள வாய்ப்பில்லை. அதை காரணத்தினால் இது போன்ற கருத்துக்களை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் திருச்செந்தூரிலும் இந்த விரைவில் குடமுழுக்கு விழா என்பது நடைபெற இருக்கிறது. இந்த குடமுழுக்கு விழாவை பொறுத்தவரையில் முழுக்க முழுக்க தமிழில் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பல இடங்களில் இந்த குடமுழுக்கு விழாவை பொறுத்தவரையில் தமிழில் நடைபெறுகிற பட்சத்திலும் கூட திருச்செந்தூர் கோயிலில் ஆறுபடை வீடுகளில் ஒரு படை வீடாக இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் கோயிலில் குடமுழுக்கு விழா என்பது மிக விரைவில் நடைபெற இருக்கிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் பொறுத்தவரையில் குடமுழுக்கு என்பது தமிழில் நடைபெறும் என்ற ஒரு முக்கிய தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறார். இதனை அடுத்து அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களிடையே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த குடமுழுக்கு விழா என்பது தமிழில் நடைபெற இருக்கிற காரணத்தினால் அளவுக்கு அதிகமான பக்தர்கள் அந்த விழாவினை காண்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என கருதப்படுகிறது.